வாழைப்பூ தொக்குக்கு நம்ம பாருங்க, இப்போ வந்து நம்ம அறுத்து வச்சிருக்கோம்ல, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இதுக்கு வந்து பவுடர் ஒன்று அரைக்கணும், அதை அரைச்சிக்கிடுவோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, அதுலேயே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கணும், வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிடுவோம். நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம். வந்து நான் வந்து ஒரு 150 எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இதில் வந்து வெள்ளைப்பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி இருக்கேன். வெள்ளைப்பூண்டு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை சீக்கிரம் கறிக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம அறுத்து வச்சுருந்த வாழைப்பூ நல்லா தண்ணி நல்லா வடிச்சிருங்க. இது இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கு பாருங்க, அது வந்து இந்த எண்ணெயும் இதுவும் சேர்ந்து இது கொஞ்சம் வதங்கினா இந்த துவட்டுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிக்கு வந்தால் போதும். இதை வந்து மூடி வச்சுருவோம். பாருங்க, அதுக்கு போட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதுலேயே அது வெந்தா போதும். இதுவே நல்லா வெந்துருச்சு பாருங்க, இது போதும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட கறிக்கிற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள். 2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலே வதக்கிக்குவோம். இது வறுத்து நல்லா சுருளை வந்துட்டு பாருங்க. நம்ம மோரில் போட்டோம்னா அது வந்து நல்லா இருக்கும். அப்படி பார்க்குறதுக்குமே வெறும் தண்ணியில் போடக்கூடாது. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. திறந்து பார்ப்போம். அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த தொக்கு வந்து நல்லா வந்துடுச்சு. இதில் இப்போ புளி ஊற்றிக்கிடுவோம். புளி வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக வந்து நீங்கள் கலந்து ஊற்றிக்கோங்க. இது நல்லா நல்லா சுண்டி நல்லா கெட்டியாக வர அப்படிக்கு அடுப்பில் இருக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம கடுகு வந்து எப்படி கடைசியில் தான் போட்டு இறக்கணும். இந்த வெள்ளைப்பூண்டுக்கும் அந்த இதுக்கும் வந்து வாழைப்பூ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இருக்கட்டும். சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரத்துக்கு திறந்து கிண்டி பார்ப்போம். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம அரைச்சி இந்த பவுடரை போடுவோம். வெந்தயமும்
கடுகு அரைச்ச பவுடர் நம்ம போட்டுருவோம். அவ்வளோதான். இதை அப்படியே கிண்டிக்கிடுவோம். பாருங்க, நல்லா எல்லாம் குழஞ்சி வெந்துருச்சு. நம்மளுக்கு வாழைப்பூ தொக்கு பாருங்க அழகா நம்மளுக்கு வந்து இதாகி வந்துருச்சு. போதும், நம்ம இறக்கிடுவோம். எனக்கு கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கமெண்ட் கொடுத்தா தான் எனக்கு வந்து நல்லா இருக்கும், என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வாழைப்பூ தொக்கு நல்லா பண்ணியாச்சு. இதை நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெடாது. நம்ம வெளியிலே வச்சுருந்தாலும் கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.